அல்ஹம்துலில்லாஹ் உடன்குடியிலிருந்து உங்கள் அபு. பள்ளி பருவத்திலேயே கல்லூரி பருவத்திலேயே இளம் பெண்களும் இள வயது பசங்களும் ரொம்ப சீரழிஞ்சு போறதுக்கான காரணம் தாய் தந்தையருடைய ஆதரவு தான். அது மட்டும் இல்லாம இங்க இளம் வயதிலேயே திருமணமான புதுசுலேயே கணவன் வேணான்னு உடனே முடிவெடுக்கிறதுக்கான காரணமும் தாய் தந்தையருடைய ஆதரவு தான். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நேரத்துல பசங்க ஏதாவது பள்ளிக்கூடத்துல பிரச்சனை, கல்லூரியில பிரச்சனைனா தந்தையும் தாயும் போய் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க சரியான விஷயத்துக்காக என் பையனை கண்டீங்க, எந்த தப்பும் இல்லை, அவன் வரம்பு மீறி எந்த ஒரு விஷயத்திலையும் போயிடக்கூடாது, ஏதாவது தவறான பாதைக்கு போயிடக்கூடாது, நல்லா படிக்கணும், அவனை ஒழுங்குபடுத்துறதுக்காக நீங்க என்ன செய்யுங்க, அவனை கண்டீங்க, அதுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கு தர்றேன்னு சொல்லி அந்த இடத்துல பையனுக்கு அட்வைஸ் பண்ணி பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணி படிக்கிற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதே நேரத்துல வாத்தியாருக்கு அங்க மதிப்பளிக்கப்பட்டுச்சு. அது போலவே அந்த காலத்துல பெண் பிள்ளைங்க ஒண்ணுமில்லாத ஒரு விஷயம், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கணவன் வீட்டுல பிரச்சனைன்னு வரும்போதெல்லாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுடா, இதை விட பிரச்சனையை நிறைய பேர் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்துதான் வாழணும், அதுதான் சரி அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி பொண்ணை வீட்டுல கொண்டு விட்டாங்க. அதனால அன்னைக்கு நிறைய இது போன்ற பிரிவுகள் இல்லாம இருந்துச்சு. அப்ப இன்னைக்கு பிரிவுகள் இருக்கிறதுக்கும் கல்லூரி பள்ளி படிப்பிலேயே ஒழுக்கங்கெட்டு பசங்க போறதுக்குமான காரணம் தாய் தந்தையருடைய ஆதரவு. என்ன ஆதரவு? கணவன் வீட்டுல ஏதாவது பிரச்சனைன்னு பொண்ணு வந்த உடனே அது எப்படி என் பொண்ணை நீங்க சமைக்க சொல்லலாம், அது எப்படி என் பொண்ணை நீங்க கண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, வரம்பு மீறி வார்த்தைகளை விட்டுட்டு நான் உனக்கு இருக்கேன், நீ பேசாம வீட்டுக்கு வந்துருன்னு சொல்றாங்க. இந்த ஆதரவு அவங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா போயிருது. அப்போ தவற சுட்டி காட்டி புரிதலை ஏற்படுத்தி வாழ வைக்கிறதுக்கு தான் வழிவகை செய்யணுமே தவிர வாழாவட்டியா பிள்ளை ஆக்குறதுக்கான வழியை தாய் தந்தையர் செய்யக்கூடாது. அதே போல பள்ளி கல்லூரி பருவத்துல வாத்தியார் கண்டிக்கும் போது அந்த கண்டிப்புல ஒரு வரையறை இருக்கு. நம்ம பையன் தப்பு செஞ்சிருக்கான் அதான் கண்டிக்கிறாருங்கும் போது நம்ம புள்ளங்கிறதுக்காக நாம என்ன செய்யக்கூடாது, சண்டியர்த்தனமா அங்க போய் நம்ம நிக்கிறோம் பாருங்க, வாத்தியாரை எதிர்க்கிறோம் பாருங்க, என் பையன் மேல நீங்க எப்படி கை வைக்கலாம்னு கேட்கிறோம். பையனுடைய தவறை கூட கேட்டு தெரிஞ்சுக்காம என்ன செஞ்சாலும் பரவாயில்ல என் பிள்ளைய நீங்க அடிக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது அவன் தாய் தந்தையருடைய ஆதரவு கிடைச்ச உடனே வாத்தியாரை மதிக்காம ஒழுக்கம் கெட்டு போறதுக்கு அது வாய்ப்பா அமைஞ்சிருது. அப்ப பிள்ளைங்களுடைய விஷயத்துல கவனமா இருங்க, நல்ல விஷயங்களை அவங்களுக்கு என்ன செய்யுங்க, ஊக்கப்படுத்துங்க, தீயது செய்யும் போது கண்டிச்சு நடத்துங்க. அதுதான் அவங்க வாழ்க்கைய நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு வழிவகுக்கும்.